அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரோட் ஷோக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பரப்புரைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக தரப்பிலிருந்து சிந்தனை செல்வன் மற்றும் பாலாஜி பங்கேற்றிருந்த நிலையில் இந்த கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக உட்பட மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள்? அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் பரப்புரைகள் நடத்துவதற்கான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்துல அமைச்சர்கள் தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விசிக, பாமக உள்ளிட்ட 20 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அக்கட்சியினுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வராங்க. தொடக்கத்துல திமுக தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்துல விசிக சார்பில் அக்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்றும் SS பாலாஜி ஆகியோர் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல அவங்களுடைய கட்சியின் கருத்தாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. ரோட் ஷோ நடத்துவது மூலமாக பொதுமக்களுக்கான இடையூறு ஏற்படுவது மட்டுமில்லாமல் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பா அமைகிறது. எனவே தமிழ்நாட்டில் இந்த ரோட் ஷோக்களுக்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை விசிக சார்பில் எடுத்து வைத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள்லாம் அடுத்தடுத்தபடியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு பின்பு அதை அரசு அதை நோட் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிறகு அந்த SOP-ல நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள்ல அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜரை விரைவில் வெளியிட இருக்காங்க. அந்த வகையில விசிக சார்பில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கான ரோட் ஷோ தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. நன்றி அபினேஷ், விவரங்களுக்காக.